பார்க்குற எல்லா வீடும் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஆனால் இந்த வீட்டை பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செம்மையான ஃப்ரண்ட் எலிவேஷன், ஒவ்வொரு ரூம் சைஸும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸாக கொடுத்து பெரிய பெரிய ரூம்ஸாக பிளான் பண்ணி ஒரு செமி ஃபர்னிஷ்டு டைப்பில் இன்டீரியர்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லாங்க. வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 சென்ட் உங்களுக்கு டோட்டல் லேண்ட் ஏரியா, 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது சவுத் ஃபேசிங் சைட்டுங்க. லேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 28க்கு 50 அப்படிங்கிற மாதிரி லேண்ட் டைமென்ஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு மினிமலான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கோட ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸிங்லேயே நமக்கு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் உள்ளே வருது அப்படின்னா இந்த போர்ட்டிகோ ஏரியா தாராளமாக பெரிய கார் நிறுத்திக்கிற அளவுக்கு 9க்கு 19 சைஸில் பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தென் மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு அதாவது நைட் டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்கக்கூடிய டீக்குட் டோருங்க. அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா 16க்கு 16 சைஸில் எல்லாரும் கேட்குற மாதிரியான ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. ஸோ இன்டீரியர் ஒர்க்ஸை செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்லர் லைட் செட்டிங்ஸு, ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே வுடன் ஒர்க் பண்ண மாதிரி அதில் ஸ்பாட் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸுன்னு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஹாலில் மட்டுமே 3 ஃபேன் இருக்குங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் மார்பிள் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிக்கான ஸ்பேஸு, நமக்கு அந்த ஊஃபர் அதெல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டோரேஜஸோட சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டுங்க. ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான அந்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் ஸ்டோரேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஹாலில் மட்டும் 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டோர் வெளியில் என்ட்ராகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது இந்த புத்தா ஸ்டாச்சுவாக தான் இருக்கும். ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வுட் பேனலிங் ஒர்க்கோட இந்த வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வெல்கமிங் பண்ணுற மாதிரி இந்த புத்தா டால் இருக்குங்க. ஸோ ஹாலுக்கும் நமக்கு ஸ்டேர்கேஸ் வர ரூமுக்கும் இடையில ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வுட்டன் ஆர்ச்சு, இதுலேயே வுட் பார்ட்டிஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தோன்னா இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் பேஷனுங்க, ஸ்டைலிஷாக ஒரு வாஷ் பேஷன் வித் மிரர், இதுலேயுமே ஸ்டோரேஜு. ஸ்டேர்கேஸ்க்கு அடியில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 11க்கு 22 சைஸில் மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வீடு ஃபுல்லாக இதே மாதிரியான டைல் ஒர்க் தாங்க. பட் இதில் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக் சிம்னி கொடுத்துட்டாங்க. மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லை. தென் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்களேன், நானோ சிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கட்டிங் போர்ட்ஸு ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஹாப் இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வெளியில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு சிலிண்டர் கனெக்ஷனுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல நமக்கு டைனிங் டேபிள் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. போதுங்கிற அளவுக்கு வெளிச்சம் இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி 2 பெரிய விண்டோஸ் கொடுத்தாலுமே நமக்கு இந்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தோன்னா கரெக்டாக வீட்டோட ஜல மூலையில் பெரிய தண்ணி தொட்டிங்க. 7000 லிட்டர், அதுக்கு மேலேயே தான் கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. மேபி இங்கே நம்ம வந்து டைனிங் டேபிள் இருக்குது அப்படிங்கிறனால டக்குன்னு அப்படியே எக்ஸிட் டோர் வெளியில் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். தென் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேஷியஸாக தான் இடம் இருக்குது. நம்ம நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட். இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இருக்குங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸே என்னன்னு பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக ஒவ்வொரு ஹைலைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேயே இந்த ஹேங்கிங் லைட்ஸு, இங்கே இவ்வளோ பெரிய வுட்டன் ஆர்ச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா, அதாவது நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியா தான் இது. இங்கேருந்தே வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் கொடுத்துருக்காங்க.
10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஃபுல் ஆஃப் இன்டீரியர் ஒர்க்ஸ் பாருங்களேன். இங்கே வந்து ரொம்ப ட்ரெண்டியான ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே இந்த வுட் பேட்டர்ன்லேயே வந்து ஃபால் சீலிங் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம் அப்படிங்கிறதுனால மைல்டாக லைட் இருந்தால் போதும் இல்லையா, அப்படியே செம்ம மைல்டாக காமாக இருக்கிற மாதிரி அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, வார்ட்ரோப் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. தென் இந்த சைடு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டடி யூனிட் தனியாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2 பெரிய விண்டோஸ் இருக்குங்க. மேற்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாத்ரூமே நல்ல பெரிய சைஸுங்க, 5க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாத்ரூம்க்கு உங்களுக்கு என்னென்ன பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜஸும் பாருங்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டோரேஜஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி கிச்சனில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்லேயும், ஸ்டேர் கேஸ்க்கு இந்த ஹேண்ட் ரைட்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி நல்ல ஒரு கேட்சியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹேங்கிங் லைட்ஸும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் ஒரு சின்ன போர்ட்டிகோ ஏரியாங்க. இந்த இடத்துலையும் வந்து ஒரு டிம் லைட்ஸ் கொடுத்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸிட் டோரு, 2 பக்கமும் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக வார்ட்ரூப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க வித் லைட் செட்டிங்ஸோட. பின்னாடி ஸ்டோரேஜஸ் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. இது கீழேயுமே நமக்கு வந்துட்டு ஸ்டோரேஜஸ் இருக்கும். அண்ட் 2 பக்கம் பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்ஸுக்குமே ரொம்ப யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க்கும் அண்ட் ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். சுற்றியுமே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணி நல்ல டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டிவி ஏதாவது வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சிம்பிளாக ஒரு டிவி வால்யூன்ட் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டோரேஜஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. சேம் லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அதே சைஸ் தாங்க, 5க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஸ்டோரேஜு, பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. தப்பாக சொல்லிட்டேங்க, ஆக்சுவலாக இது மாஸ்டர் பெட்ரூமில் கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற 2மே 10க்கு 16 சைஸில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 16க்கு 16. நல்ல கீழே ஹால் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹாலோட சைஸ்க்கே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிங் சைஸ் காட்டெலாம் போட்டால் கூட பின்னாடி சோஃபாலாம் போடுற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டடி டேபிள், ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க. டிவி வச்சுக்கிறதா இருந்தாலும் இங்கேயே நம்ம ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக யூனிக்காக சிவில் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க. தென் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. 2 பக்கமும் வார்ட்ரூபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு 2 சைட்லேயுமே பார்த்திங்கன்னா பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான், ஒன்லி சைஸ் மட்டும்தான் இந்த பெட்ரூமில் டிஃப்ரெண்ட்டுங்க. அண்ட் பாத்ரூமுமே நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஸோ ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த இடத்துல ஹைட்டாக இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வால் டைல்ஸ் ஆகட்டும், ஃப்ளோரிங் டைல்ஸ் ஆகட்டும், எக்ஸலண்ட் சூஸிங்க. பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன், அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஷவர், ஷவர் பேனல்னு என்னென்ன வேணுமோ வெஸ்டர்ன் டாய்லெட் தேவையான எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டோரேஜஸும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் சின்ன லிவிங் ஏரியா, ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதே மாதிரி ஒரு கிங் சைஸ் பெட்ரூமும் கொடுத்துருந்தாங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே அட்டாச்டு பாத்ரூமோடு இருந்ததுங்க. ஹாலில் இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி எக்ஸிட் டோருங்க. ஓப்பன் பண்ணோன்னா காற்று விசுன்னு அவ்வளோ சூப்பராக வருது. பெரிய போர்ட்டிகோ ஏரியா, ஆல்மோஸ்ட் கீழேருந்து கனெக்ட் பண்ணோன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கடைசி வரைக்குமே இருக்கிற மாதிரி நமக்கு இந்த போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் நமக்கு க்ளோஸ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பால்கனி இது ஆக்சுவலாக பார்க்கும்போது, பட் பின்னாடி ஃபுல்லாக ஓப்பனில் கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான அந்த துணி துவைச்சி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இடத்துலையே வந்துட்டு நமக்கு ஒரு க்ளோஸ்டு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இல்லை ஹேண்டில் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கான கல்லும் கொடுத்துட்டாங்க. வாஷிங் மிஷினுக்கான டேப் கனெக்ஷனும் இருக்குது. ப்ளக்இன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸு, இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு வீட்டுக்கு என்னென்ன வேணும், எங்கெங்கே ஸ்பேஸ் வேணும், என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்டு, இன்டீரியர்ஸ்னு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தே நமக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா இட்ஸ் ஓப்பன் டெரஸ் ஏரியா. வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக 1000 லிட்டரில் வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏரியா வியூ பாருங்கள், இட்ஸ் அ ஹியூஜ் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கேருந்து பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 300-400 வீடு நம்ம கண்பட பார்க்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் துடியலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கரெக்டாக வருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சொல்கிறீங்களா கம்மியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் எப்போவுமே அப்ராக்சிமேட்டான டிஸ்டன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் துடியலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் அங்கேருந்தே மீட்ரு கணக்கு வச்சுட்டு நீங்கள் வாங்க. கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் வர்ற வழி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் இருக்கிற மாதிரி மெயினான ஏரியா தான். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,25 lakhs சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடு பிடிச்சிருக்கு, நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள்.